Hi friends, welcome to Joanne Media's Tasty Corner. இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு சூப்பரான டேஸ்டியான ஸ்நாக்ஸ் சாக்லேட் பிஸ்கெட் கேக் எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். ரொம்ப சாஃப்டா டேஸ்டியா மூணே இன்கிரீடியன்ட் வச்சு வீட்லயே எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். அதுக்கு சாக்லேட் டேஸ்ட் உள்ள எந்த பிஸ்கெட்னாலும் நீங்க எடுத்துக்கலாம். நான் இன்னைக்கு ஹைட் அண்ட் சீக் பிஸ்கெட் எடுத்திருக்கேன். போர்பன் பிஸ்கெட், ஓரியோ பிஸ்கெட் எதுனாலும் நீங்க எடுத்துக்கலாம். நான் இன்னைக்கு 2 சின்ன பேக்கெட் எடுத்திருக்கேன். பால் வந்து 1 கப் எடுத்திருக்கேன். பால் வந்து காய்ச்சி ஆற வச்ச பால். பிஸ்கெட் எவ்வளோ எடுக்கிறீங்களோ அதுக்கு ஏற்ற அளவுக்கு நீங்கள் பால் எடுத்துக்கோங்க. அடுத்தது பேக்கிங் பவுடர் 1/2 ஸ்பூன், பேக்கிங் சோடா 1/4 ஸ்பூன், கிஸ்மிஸ் பழம் டெக்கரேட் பண்ணுறதுக்கு நீங்கள் ஏதாவது பாதாம் பிஸ்தா எது இருந்தாலும் நீங்கள் எடுத்துக்கோங்க. இப்போது கேக் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு பாத்திரத்தை, ஒரு அகலமான பாத்திரத்தை அடுப்பில் வச்சு அதுக்குள்ளே இந்த மாதிரி ஒரு ஸ்டாண்ட் வைக்கணும். ஸ்டாண்ட் இல்லைன்னா நீங்கள் ஏதாவது சாசர் இல்லைன்னா பிளேட் எதையாவது ஃபுல்லாக கவுத்தி வச்சுக்கலாம். தண்ணி எதுவும் ஊற்றக்கூடாது. ஊற்றாமல் ஒரு மூடி போட்டு மூடி நல்லா ஹை ஃப்ளேமில் ஒரு 10 நிமிஷம் சூடாக்க போகிறோம். நல்லா சூடாகட்டும். இந்த நேரத்தில் ஒரு மிக்சி ஜாரில் நம்மளோட பிஸ்கெட்டை உடைச்சி போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். நல்ல பவுடராக நல்லா நைஸாக அரைக்கணும். முழுசாக இருக்கக்கூடாது. நல்லா சாஃப்டாக அரைச்சிக்கோங்க. நல்லா அரைச்சாச்சு. பிஸ்கெட் முழுசா இருந்துச்சுன்னா இன்னும் 2-3 தடவை கூட நீங்க நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கலாம். ஒரு பவுல் எடுத்து அதுல இந்த பிஸ்கெட் பொடி பண்ணதை அதுல போட்டுக்கலாம். நல்லா பார்த்துக்கோங்க. ஸ்பூன் வச்சு நல்லா கிளறி பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சிருக்க பேக்கிங் பவுடர் 1/2 ஸ்பூன், பேக்கிங் சோடா 1/4 ஸ்பூன். பேக்கிங் சோடா கம்மியாகவே போட்டுக்கோங்க. பேக்கிங் சோடா நிறையா போடாதீங்க. குழந்தைங்க சாப்பிட்றதா இருந்தால் வயிறு வலிக்கும். அதனால கம்மியாக போட்டுக்கோங்க, ஒரு பிரச்சனை இல்லை. நல்லா அதை ஒரு தடவை கலந்து விட்டுட்டு பால் சேர்த்துக்கலாம். பால் வந்து மொத்தமாக அப்படியே ஊற்றிடாதீங்க, தண்ணியாயிரும். அதனால கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி கலந்து விட்டுக்கோங்க. பீட்டர் இருந்தாலும் நீங்கள் யூஸ் பண்ணலாம், இல்லைன்னா ஸ்பூன் வச்சு நல்லா அடிச்சிங்கனாவே போதும். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சப்பாத்தி மாவு மாதிரி கட்டி ஆயிடக்கூடாது. நல்ல க்ரீம் மாதிரி, நல்ல க்ரீமியாக நம்ம தோசை மாவுலாம் எடுப்போம்ல அந்த மாதிரி இருக்கணும். அதனால பால் வந்து அப்பப்போ ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க, நல்லா அடிச்சுக்கோங்க. இப்போ பாருங்க, சூப்பராக சாஃப்டாக ஆகிட்டு வருது. அந்த சாக்லேட்டை உருக்குன மாதிரி ஆயிடுச்சு பாருங்க. நல்லா சாஃப்டா ஆயிடுச்சு. நல்லா கலந்து வச்சுட்டு நான் வந்து இன்னைக்கு கப் கேக் மாதிரி செய்ய போறேன். அதனால குட்டி குட்டி கிண்ணம் எடுத்திருக்கேன். நீங்க எந்த பாத்திரம் எடுக்கிறா இருந்தாலும் அதுல இந்த மாதிரி எண்ணெய் தடவிக்கோங்க. எண்ணெய் தடவிட்டு மைதா மாவு அதுல கொஞ்சமா போட்டு இந்த மாதிரி பரப்பி விட்டுக்கோங்க. கேக் ஒட்டாம வர்றதுக்காக தான். பரப்பி விட்டுட்டு மீதி இருக்க மாவை கீழே தட்டிடுங்க. இப்போ இந்த கேக் பாருங்க எவ்வளோ க்ரீமியா இருக்குன்னு. இதை அந்த இதில் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி இந்த மாதிரி லைட்டாக தட்டி விடுங்க. அப்போ தான் உள்ள காற்று ஏதாவது இருந்துச்சுன்னா அது அந்த பபிள்ஸ் எல்லாம் இல்லாமல் இருக்கும். இல்லைன்னா கேக் வந்து ஓட்டை ஓட்டையாக வந்துடும். நான் குட்டி குட்டி கிண்ணம் எடுத்திருக்கனால இந்த மாதிரி ஒரு ஓட்டை ஓட்டையாக இருக்கிற பாத்திரம் எடுத்து இதை தான் நான் உள்ளே வைக்க போகிறேன். இது மேலே கிஸ்மிஸ் பழம் டெக்கரேட் பண்ணுறேன். நீங்கள் உங்ககிட்ட பாதாம் பிஸ்தா எது இருந்தாலும் மேலே லைட்டாக தூவி விட்டுக்கோங்க. நிறைய போடாதீங்க, கேக் வெடிச்சிடும். ஒரு மாதிரி வெடிச்சு வந்துடும். அதனால மேலாக போட்டுக்கோங்க. இந்த பாத்திரத்தை இப்போ திறந்து நம்ம கேக் தின்ன உள்ளே வைக்க போகிறோம். பாத்திரத்தை திறக்கும் போது பார்த்து வைங்க, ரொம்ப சூடாக இருக்கும் பாத்திரம். உள்ளே வைக்க போகிற பாத்திரம் வந்து வெளியே உள்ள பாத்திரத்தில் ஒட்டக்கூடாது. ஒட்டாமல் கொஞ்சம் கேப் விட்டு வச்சுக்கோங்க. இப்போ மூடி வச்சிடலாம். நல்லா ஸ்டவ் சிம்ல வச்சுக்கோங்க. ஹை ஃப்ளேம்ல இருந்துச்சு இவ்வளோ நேரம். நல்லா சிம்ல வச்சு நல்ல ஒரு 40 நிமிஷம் வச்சு எடுத்து ஓபன் பண்ணி பார்க்கலாம். 30 நிமிஷம் ஆகும் போதே நீங்க ஓபன் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி ஒரு ஃபோக் ஸ்பூன் வச்சு குத்தி பாருங்க. கேக் வந்து ஒட்டாம வந்துச்சுன்னா நல்லா வெந்துருச்சுன்னு அர்த்தம். 30 நிமிஷத்துக்குள்ள நீங்க பாருங்க. அப்படி இல்லைன்னா 40 நிமிஷம் வரைக்கும் வைக்கலாம். இப்போ இதை வந்து நல்லா ஆறுனதுக்கு அப்புறம்
சூடோட எடுக்காதீங்க. நல்லா ஆறுனதுக்கப்புறம் ஒரு கத்தி இல்லைன்னா ஒரு ஸ்பூன் வச்சு இந்த மாதிரி ஓரங்களை இந்த மாதிரி மெதுவாக எடுத்து விடுங்க. நல்லா எடுத்து விட்டுட்டு இதை இப்போ ஒரு பிளேட்ல கவுத்திக்கலாம். கவுத்திட்டு அதுக்கு நேராக வச்சுக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட சூப்பரான சாக்லேட் பிஸ்கெட் கேக் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நம்ம பிஸ்கெட் வச்சு தான் செஞ்சோன்னே யாராலையும் கண்டுபிடிக்க முடியாது. நல்ல சாக்லேட் ஃப்ளேவரில் நல்ல டேஸ்டாக இருக்கும். இந்த ரெசிபியை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். இந்த லாக்டவுன் பீரியடில் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எல்லாரும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்களும் இதை ட்ரை பண்ணி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். டேஸ்டி கார்னரை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். Stay home, stay safe.